ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் அக்டோபர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான, அதாவது அக்டோபர் 19லேருந்து அக்டோபர் 25 வரை உண்டான வார நாட்களுக்கான கிரக நிலவரம். குரு பகவான் 18ஆம் தேதி அன்னைக்கு அதிசாரமாக கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிட்டார். உச்ச பலத்தை அடைந்துள்ளார். குரு உச்சம் அடைவது பல ராசிகளுக்கு நன்மையை கொடுக்கும். 1-2 ராசிக்கு மட்டும் சிக்கலை கொடுக்கும், ஆனால் அதையும் தீர்வை கொடுத்துருவார். சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் சேர்க்கை. இதில் சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார், சந்திரனோட சேர்ந்து இருக்கார். 8ஆம் இடம் துலாம் ராசியில் 4 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை, அதாவது செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் துலாம் ராசியில் இருக்காங்க. இதில் சுக்கிரன் மற்றும் புதன் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். இது விசேஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வாரத்தில் வேறு பெரிய கிரக பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது, எக்ஸப்ட் சந்திரன். சந்திரன் கன்னி, துலாம், விருச்சிகம்னு ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் கன்னி ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது அக்டோபர் 21 காலை 9:36 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கிற வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது அக்டோபர் 21ஆம் தேதி காலை 9:36 வரை. அந்த 21ஆம் தேதி அக்டோபர் 21 காலை 9:36 சந்திரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது அக்டோபர் 21லேருந்து அக்டோபர் 23 இரவு 10:06 வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த அக்டோபர் 23ஆம் தேதி ராத்திரி 10:06 சந்திரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் 23 ராத்திரி 10:06 முதல் அக்டோபர் 26 காலை 10:46 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு பார்த்தா 3 பேர் தான், கும்பம், மீனம், மேஷம். இந்த 3 ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் இந்த சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலை விஷயமாக சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யார் பெரியவரோ, தாத்தா பாட்டி இருக்கலாம், இல்லாட்டி அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா இல்லை அண்ணன் தான் மூத்தவர் இருக்காருன்னா, உங்கள் வீட்டில் ஒரே வீட்டில் கொடுத்துட பண்ணோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மாமனார் இருந்தால் கூட தப்பு கிடையாது. உங்கள் மாமனாரோ மாமியாரோ இருந்தால் கூட அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள், அதாவது ஏதாவது ஒரு பொருள்னால் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பொருள், அப்படி ஒன்றுமே இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணியை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள குடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. அந்த நாள் உங்களுக்கு தடைகளற்ற நாளாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம், வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் பார்த்திங்கன்னா, இந்த வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. முதல்ல கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வைவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்கின கடனில் ஒரு சின்ன தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நபர் இந்த தடவை ஓகே பரவாயில்ல கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, ஒரு 50% உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள்லாம் வார ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது, இதில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கார். அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். அந்த பரிவர்த்தனா யோகத்தில் இந்த சந்திரன் சுக்கிரனோட இணையும் பொழுது உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களாம் உங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் சந்திரன் இந்த வார கடைசியில் 23லேருந்து 26ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் வரார். 3ஆம் இடத்து குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையிறது மட்டும் இல்லாமல்
மேஷராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த 23 முதல் 26. இந்த அக்டோபர் 23 to 26ங்கிறது வந்து எல்லாருக்கும் சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமான நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாட்டின் மூலமாக வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைங்கிற பதவி, மாமனாருங்கிற பதவி, மாமியாருங்கிற பதவி, இல்லை தாத்தா பாட்டிங்கிற பதவி, இதில் உங்கள் வேலையில் ஆஃபீஸில் பதவி உயர்வு, இப்படி ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நட்பு வட்டத்திலும் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி ஒரு தலை நிமிர்ந்து, சார் நீங்கள் பெரிய ஆள் தான் சார் அப்படின்னு பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்கம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்படும். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினர் வெற்றியடைவார்கள். தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் புதிய தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். சிவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அதனால் சிவனை வழிபட்டு வாருங்கள். சிவனே உங்களுக்கு குருவாக இருந்து சுகத்தை மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான இக வாழ்க்கைக்கு தேவையான சொத்துக்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கார் 5ஆம் இடத்தில். 5, 6 கூடிய அதிபதி, 1, 2 கூடிய அதிபதி பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளை கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஏற்படும். எப்பேற்பட்ட பிரச்சனை பண்ணக்கூடிய ரவுடியாக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து அப்படியே அடங்கி உரிமை நிற்போம். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. எதிரிகளற்ற சூழ்நிலை இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு மலைச்சு போய் நிற்கிறவங்கெல்லாம் கூட அந்த கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய உறவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். நண்பர்கள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை துணையும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு இத்தனை நாளாக உங்களை சங்கடப்படுத்திட்டு இருந்தாருன்னா இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சார் சில பேருக்கு பிரிஞ்சு போனால் தான் நல்லதுன்னா, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த பிரிஞ்சு போகும் யோகம் இப்பொழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு புத்தி வரும். இப்போது ஓகே, நம்ம இருந்தால் அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க, நம்ம இல்லாமல் இருந்தால் சக்ஸஸ் ஆகிறாங்க, நம்ம விலகி சென்றால் இன்னும் நல்லாயிருக்கும், குடும்ப நிம்மதி ஏற்படும்ட்டு அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால வம்ச விருத்தி ஏற்படும். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. குழந்தைகள் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள். அதே சமயம் உங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறி சுமூகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான தடை விலகுவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்கள் குடும்பத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் இப்போ உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மதிப்பு உயர்வதன் மூலமாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு சொன்னேன். நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கிறதா இருந்தால் தொழில் விருத்தி ஏற்படுறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு அதனால் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மடைவார்கள். படிப்பின் மூலமாக ஆற்றல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இளம் வயது ஆண் பெண்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று துர்க்கையை வழிபடுங்கள். அது எந்த துர்க்கையாக இருந்தாலும் சரி, துர்க்கையை வழிபட்டு வாருங்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி
நிலைக்கச் செய்யும் ஆற்றலை அந்த துர்க்கை அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாள். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கேட்கலாம், சந்திரன் 4ஆம் இடத்துல மாத்திருக்காரகன் இருக்காரே, அந்த இடத்துல இருந்தால் சிக்கல் ஏற்படுமே, ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுமே? இல்லை. ஏன்னா 4, 5 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் எதனாலன்னா சுப செலவுகளாக இருக்கும். வீட்டில் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான செலவுகள், சொத்து சேர்க்கைக்கான செலவுகள், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான செலவுகள், தங்க நகைகள் வாங்குவதற்கான செலவுகள், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கான செலவுகள். சில பேர் பழைய காரை விற்றுட்டு புது கார் வாங்குவாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு கார் வாங்குறீங்களா, அது வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே சமயம் சிலருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணத்தின் மூலமாக உங்களுடைய வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் கிடைக்கும். அவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. வி என்கொயர்ட் அபவுட் யூ, யூ ஆர் ஸோ அமேசிங் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி பேசுவாங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்ய உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்த சங்கடமான வார்த்தைகள் சந்தோஷமான வார்த்தைகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். நான் வேலை தேடிட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலையே இல்லைன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் தொழில் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை இருக்குது, அரசாங்க தடைகள் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு அரசாங்க லீகல் ஃபார்மாலிட்டிஸ் சாதகமாக மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு அனுகூல பலன்கள் அரசாங்கத்திடமிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரித்தாலும் அந்த கடனை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கூடவே சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமான் எப்படி இருக்கணும்னா குடும்ப சமேதராக இருக்கணும். அதாவது சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இந்த 4 சன்னதிகளும் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதியான சனி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால முடிஞ்சதுன்னா இந்த வாரம் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. கர்க்கடக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சொத்து சேர்க்கை, நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை மாற்றம், நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் முன்னேற்றம், நீண்ட நாட்களுக்கு பிறகு கடன் உதவிகள் கிடைப்பது, நீண்ட நாட்களுக்கு பிறகு வழக்குகளில் வெற்றி கிடைப்பது, நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தோடு ஒன்று சேருவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. இப்போது அவங்கள வச்சு தான் உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இதில் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகக்கூடிய நாட்கள் 21லேருந்து 23. அந்த நாட்களில் 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன். இந்த 4 கிரக சேர்க்கைங்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தாயார் மூலமான வருமானம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய தாயாருடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதாவது தாய்மாமன்ட்டு இத்தனை நாள் பகைமை உணர்வோடு இருந்தீங்கன்னா இப்போ ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாய்மாமனுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய நட்பு வட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக சில புதிய மாற்றங்களை செய்வதற்கும் புதிய தொழில் துவங்குவதற்கும் உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம்
கடகராசிக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதுவும் என்றைக்கு பண்ணணும்னா இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பண்ணால் கூட போதும். இந்த நாட்களில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யணும். அம்பாள் வழிபாடு அப்படின்னு கேட்டால் ஒன்றா நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் ராஜராஜேஸ்வரி அம்பாளை வழிபடலாம். இல்லாட்டி புவனேஸ்வரி அம்மனை வழிபடலாம். புவனேஸ்வரி அம்பாள் புதுக்கோட்டையில் புவனேஸ்வரி பீடம்னு இருக்குது. அங்கே புவனேஸ்வரிக்கு கோயிலே கட்டியிருக்காங்க. நம்ம பிரணவானந்த சுவாமிகள் கட்டியிருக்காரு. அவருடைய முன்னெடுப்பினால் அந்த கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். இதை பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமையும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன். இதில் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சுக்கிரன் நீச்ச பங்கமான சுக்கிரனோட இணையிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் வேலைக்கே போனதில்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேர், சில குடும்ப தலைவிகள். அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால லட்சியங்களை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காண்பீர்கள். மொத்தமாக சொல்லணும்னா இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். கௌரவத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் மீண்டும் ஒரு புதிய ஆரம்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் வழி உறவுகள், அதாவது பெண்களுக்கு கணவன் வழி உறவுகள், ஆண்களுக்கு மனைவி வழி உறவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். இது லக்னத்திலையும் பிறந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமான செய்திகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, அவமான பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினருக்கு தொழிலில் இருந்த மந்தத்தன்மை சுறுசுறுப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சிம்மராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் குரு 5ஆம் வீட்டு அதிபதி குரு விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு நல்ல தூக்கம் இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் மட்டும் இல்லை, மன நிம்மதி, தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது. நீங்களாக கற்பனையில் இது நடக்குமோ அது நடக்குமோன்னு இருக்கக்கூடிய கற்பனைகள் இல்லாத வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா அந்த முருகனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. இதன் மூலமாக மன நிம்மதி மட்டுமல்லாமல் குழப்பங்களிலிருந்து வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கார். ராசிநாதன் புதனோட பரிவர்த்தனை. வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார், அதிசார பயிற்சி. இந்த காலேஜ் படிக்கிறவங்க இல்லை வேலை தேடிட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு கம்பெனி வரும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுடைய படிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுடைய அறிவுத்திறமை நாங்கள் நீங்கள் கேம்பஸ்லேயே பார்த்தோம், ஆனால் இந்த டியூ டு சம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் ப்ராசஸ், இப்போ ஜாயின் பண்ணுங்கன்னு உங்களை கூப்பிட்டு சேர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். அதே சமயம் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் மாமன் இருந்தார்னா மாமன் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் கூட இருந்து உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டு இருந்த நபர்கள்லாம் மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம்
எதிரியெல்லாம் நல்லவனாக மாறுவான், நல்லவன் அப்படியே இருப்பான். இதுதான் உங்களுக்கு உண்டான சிம்பிளான அட்வைஸ். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வார கடைசியில் 23ஆம் தேதியிலேருந்து 26 சந்திரன் 3ஆம் இடத்துல இருப்பார். லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருப்பார் குருவின் பார்வையில். அதனால் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக தொடர்புகள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் சந்தோஷ மிகுதியினால் கொஞ்சம் அடங்கி இருக்கணும், ஆடக்கூடாது. இது ஒன்று தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவன் கெட்டவன் நினைக்கிறீங்களோ அவனை பற்றின ஒரு விஷயம் தெரிய வரும். அது உங்களுக்கு மனசில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவசரப்படாதீங்க. அவன் நல்லவனா கெட்டவனா, நிரந்தர நல்லவனா அப்படின்னு டிசம்பர் மாதம் வரைக்கும் டெஸ்ட் வைங்க. அது வரைக்கும் உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கு டிசம்பர் மாதம் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவனை பற்றி உண்மைத்தன்மை தெரிய வரும். அதனால் நீங்களே அப்போ சொல்லுவீங்க, ஐயையோ இவனை நம்பி நான் போயிருந்தேன், என்ன பண்ணுறது. நல்லவனும் மாட்டுவான், கெட்டவன் நல்லவனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறது சார், எங்களுக்கு நிம்மதி வேணும் சார் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதி இருக்குல்ல, அந்த நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலர் துண்டோ மஞ்சள் கலரில் ஜாக்கெட் பிட்டோ வாங்கிட்டு போய் அந்த நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சாற்றி விட்டு வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமை என்று சாற்றி வழிபடுங்கள். மன நிம்மதியையும் கௌரவத்தையும் அந்த குரு பகவான் காப்பாற்றி கொடுப்பார். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படும். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த வார ஆரம்பத்திலேயே முதல் 2 நாட்கள் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கடன் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்கான துவக்கமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் விரையாதிபதியான புதனும் சுக்கிரனும் ராசிநாதன் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் ராசிலேயே 4 கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் ஏற்படுறது. 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 கிரக சேர்க்கைக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நண்பர்களை அறிமுகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான தொழில் விஷயத்தில் இருந்து தடைகள் விலகும். தொழில்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றமான செய்திகள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு முக்கிய காரணமாக நீங்கள் இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடம் சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சொத்து விஷயமா நீங்கள் எடுத்த முடிவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 23 முதல் 26ஆம் தேதி வரை குரு பார்வையில் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். எதிரிகள் தொல்லை அடங்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகளில் அவங்க ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் குடும்ப தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆனால் நிறைய சொல்லணுமே, ஏன்னா கேட்குறாங்க, எங்களுக்கு சொல்லி அதை சொல்லி இதை சொல்லுன்னு. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. சந்திரன் நீச்ச பங்கமாகிறதுனால உங்களுக்கு மனோகாரகன் சந்திரன் நீச்ச பங்கமாகிறதுனால தாய் வழி உறவுகள் உதவிகரமாக இருப்பார்கள். தாய் வழி சொத்து பரிவர்த்தனை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மொத்தத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். விநாயகர் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 11, 12, 1 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதில் 12ஆம் இடத்துல 3 கிரக சூரியன், புதன், செவ்வாய். இதில் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். கடல் கடந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் இது நாள் வரை நான் பார்க்காத வளர்ச்சியை நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக, குழந்தைகள் விஷயமாக, வாழ்க்கை துணை விஷயமாக எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக மாறப்போகிறது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள், ஃபாரினில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக திடீர்னு பாசமழை பொழிவார்கள். ஆனால் அந்த பாசத்திலையும் உண்மைத்தன்மை இருக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடந்த சில வருடங்களாக நீங்கள் ஒரு 10 வருஷமாக 12 வருஷமாக நீங்கள் படாத அவமானம் கிடையாது. இந்த அவமானத்துக்கெல்லாம் பதில் தரக்கூடிய நேரம். நீங்கள் சொல்லி செய்வீங்க. போன தடவை எனக்கு அவமானப்படுத்தினால இதை வச்சுக்கோ, உனக்கு நான் நல்லதே பண்ணுறேன் வச்சுக்கோ. ஏன்னா இதில் உங்ககிட்ட உங்களுடைய கேரக்டரே மாறப்போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் பழி வாங்குற குணம் ஜாஸ்தி. தேள் கொடுக்கு கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருப்பாங்க. வார்த்தையால் கொட்டுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் அப்படியே மாற்ற போகிறீங்க. போட்டோம் விட்டு போ, நீ தப்பு பண்ணிடல, நான் மன்னிச்சு விட்றேன். இந்த பெருந்தன்மையான மனநிலை இப்போ உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி நீச்சபங்கம் ஆகிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். தொழில்துறையினருக்கு கடனுதவிகள் கிடைக்கும். அரசாங்கமே கடன் கொடுக்கும். உங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா இத்தனை நாள் உங்களை அலைய வச்சுருப்பாங்க. நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சதில் உங்கள் செருப்பு ஒரு 4 செருப்பு மாற்றிருப்பீங்க. இப்போது நீங்கள் வீட்டிலே உட்காந்துருப்பீங்க. பேங்க் மேனேஜர் ஓடி வர, சார் என்ன சார் உங்களுக்கு பேங்க் லோன் சேங்ஷனாக இருக்குது, வரமாட்டேங்க, நீங்கள் இந்தாங்க டக்குன்னு கையெழுத்து போட்டு போங்க அப்படின்ட்டு. ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படும். வீடு வாங்கிறதுக்கு லோனு, கார் வாங்கிறதுக்கு லோனு, 2 வீலர் வாங்கிறதுக்கு லோனு, பிஸ்னஸ்க்கு உண்டான கேம்பஸ், அதாவது உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு வாங்கிறதுக்கு லோனு, எதெல்லாம் உங்களுக்கு லோன் தேவையோ அத்தனையும் லோன் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரம், மாற்றங்களை உருவாக்கும் வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. சூரியனையே குருவாக கொண்ட ஆஞ்சநேயரின் மூலமாக உங்களுக்கு அனைத்து பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தும் வாரமாக அமைந்திடும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிநாதன் குரு உச்சமாக இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பம் ஒரு நிலைக்கு வரும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் வியாதியினால் அவஸ்தைப்பட்டவங்கள்லாம் உங்களால் வியாதி விமோசனம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை ராக்கெட்டில் போகிற மாதிரி ஏறும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நமக்கு இருக்கா அப்படின்ட்டு. உங்களுடைய பராக்கிரமம், உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்கள் குடும்பத்தையே வளர்ச்சி அடையக்கூடிய பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை 21 முதல் 23 வரை. அந்த நாட்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மரியாதை குறைவு விலகும். மொத்தத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான தன வரவுகள் ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட கன்சல்டன்ட், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளால் வெற்றிகள், வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு வெற்றிகள் வரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான தர்மம் நிறையா பண்ணுவீங்க இப்போது. அதனால் தான தர்மத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு 23 முதல் 26 யாராவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க. ஒன்றா பசுமாடு தானம் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லையா,
ஒரு சின்ன பன்னாவது வாங்கி கொடுங்க. காசு இல்லை, கஷ்டம் இருப்பேன், நான் கஷ்டப்பட்டுருக்கேன் சார், ஒரு சின்ன பன்னு, ஒரு 10 ரூபாய்க்கு பன்னு வாங்கி கொடுங்க. அதுவும் இல்லையா, வீட்டில் நீங்கள் சமைக்கிறீங்கல்ல, ரேஷன் அரிசியில் சமைக்கிறது சார், பரவாயில்ல, தப்பு இல்லை. அந்த ரேஷன் அரிசியில் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு தயிர் விட்டு கலந்து பால் விட்டு கலந்து கொண்டு போய் யாருக்காவது தானம் பண்ணுங்க. சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய, மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், உதவி தேவைப்படுபவர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ அன்னம் ரீதியாகவோ உதவி செய்து வாருங்கள், அன்னதானம் செய்யுங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும், செல்வாக்கு அதிகரிக்கும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது மாற்றங்கள்னால் தொழில் துறையில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்களை 9, 10, 11 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறதுனால மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சத்சங்கத்தில் இருப்பீங்க. சத்சங்கம்னா படித்த நபர்களுடன் ஒன்றிணைவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கும் அறிவை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கிற குழந்தைகளால் குடும்ப பெருமை காப்பாற்றப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வழக்கு சார்ந்த விஷயங்கள், வழக்கில் உங்களுக்கு தோல்வியே அடைஞ்சிட்ருக்கீங்க, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இதனால் வரைக்கும் தோல்விகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வெற்றிகள் கிடைக்கும் வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் குரு உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிட்டார். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். இத்தனால உங்கள்கிட்ட ஒரு க்ளூமி லுக் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு அழுது வடிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த க்ளூமி லுக் பளிச்சுன்னு ஆகும். உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியும். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் முடியும்ப்பா, நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது, ஒரு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க. இதன் மூலமாக உங்கள் பேரில் மரியாதை உயர்வு ஏற்படும். இந்த கார்ப்பரேட்லாம் நிறைய பாசிட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுநாள் வரைக்கும் தொழில்துறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்போ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையும். ஸோ பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் இப்போ நேரில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். சார் வருமானமே இல்லை, என்ன சார் பண்ணுறதுன்னா இதெல்லாமே வருங்க, ஒவ்வொன்றா வரும். அதாவது சிம்பிள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை சேர்த்து வைக்காதன்னு. ஏன் அப்படின்னா, ஆடி மாதத்தில் கணவன் மனைவி சேர்ந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும், அந்த தகப்பனுக்கும் அந்த குழந்தைக்கும் கஷ்டம் ஏற்படும்னு. அதாவது ஃபோர்சி பண்ணுறாங்க. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்சி பண்ணக்கூடிய நேரம் அடுத்த ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு இது வரணும் அப்படின்னா இப்போ அதுக்கு ப்ரெல்யூட் நடந்தால் தான் நடக்கும். அதாவது ஆன்சர் இஸ் 2. உங்களுக்கு இப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஆன்சர் 2ன்னு வந்துடும். அந்த 1+1 ப்ராசஸ் இப்போ நடக்க போகிறது. அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. அதற்கேற்றாற் போல் நல்ல நண்பர்கள் அமைவார்கள், நல்ல சக பணியாளர்கள் உழைப்பார்கள். அவர்களின் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நெருங்கிய அந்யோன்யம் பாராட்டுவார்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமர் வழிபாடு செய்யணும். ராமர் பட்டாபிஷேக ராமரை வழிபட வேண்டும். பட்டாபிஷேக ராமர் எந்த கோயிலில் ராமர், லக்ஷ்மணர், சத்ருகுண, பரதன் இருக்காரோ, கூட ஆஞ்சநேயர் இருக்காரோ, அந்த சன்னதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ராமர், பரத, சத்ருகுண, சீதாதேவி, ஆஞ்சநேயரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அதை உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் வீட்லேயோ வச்சு பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லையா, ஒன்றுமே இல்லையா, சிம்பிளான வழி, ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாம வரானன்னு
ராமநாமத்தை சொல்லி வாருங்கள். ராமனின் அருளால் குடும்ப ஒற்றுமை, தொழில் ஒற்றுமை, வியாபார ஒற்றுமை ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் 21ஆம் தேதி காலை 9:36 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த அதாவது 19, 20, 21 அதாவது 19, 20, 21 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 21ஆம் தேதி காலை வரை காலை 9:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த சந்திராஷ்டமத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எதிர்பாலினத்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். எதிர்பாலினத்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றபடி கெடுபலன் இந்த வாரத்தில் இல்லை. சந்திரன் 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலமான 21 முதல் 26 உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் அமைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8, 9, 10 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வார கடைசியில் 23 முதல் 26 அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்துக்கும் உங்கள் தொழில் முதலீட்டுக்கும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, நன்மைகள் அதிகரித்தல், கணவன் மனைவி உறவில் இருந்த பிடிவாத குணம் மாறுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான காலமாக இருக்கிறதுனால இந்த முதல் 2 நாட்களை விட்டுவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். அதற்கு பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்குறவாளுக்கு, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குரு வழிபாடு செய்யுங்கள். சிவனை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா உங்கள் டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த டீச்சர்ஸை போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அவங்க தேவைக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு குரு போனதே விசேஷம். பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்றது. பாக்யாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும், செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 7, 8 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் பணம் பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா தேவையில்லாத சில குழப்பங்கள் இருக்குது. அந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்கள் எதிரிகள் தான். அந்த குழப்பத்தை சமன் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 21லேருந்து 23 வரைக்கும், 21ஆம் தேதி அக்டோபர் 21 டு அக்டோபர் 23 இரவு 10:06 வரை சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமத்தில் அன்னைக்கு 4 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை. அதனால் உங்கள் வீட்டில் யார் பேசினா, நீங்கள் என்ன பேசினாலும் 4 பேர் அடிப்பாங்க. அதனால் அந்த நாளில் மட்டும் பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மௌனம் கலகநாஸ்தின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதை கேட்டு நடந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது 23 முதல் 26 ஒரு பெரிய வெற்றி செய்தி உங்களுக்கு காத்துட்ருக்கு. குழந்தைகளால் வெற்றி செய்தி, வியாபாரத்தால் வெற்றி செய்தி, குழந்தை பாக்கியத்தால் வெற்றி செய்தி, உடன்பிறப்புகளால் வெற்றி செய்தி, இளைய சகோதரர்களால் வெற்றி செய்தி, இப்படி ஏகப்பட்ட நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும். எதிரிகளை துவம்சம் செய்து வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு கூடவே துர்கா வழிபாடு, துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை இந்த வாரத்தில் போயிட்டு வாங்க. இது மட்டும் இல்லைங்க, சிவ வழிபாடையும் சேர்த்து செய்வணும். சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. இந்த வாரத்தில் பிரதோஷம் வருது. அதனால் பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைத்து உங்களுக்கு மன நிம்மதி, குடும்ப நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.